தீபி என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க? சாப்பிட்டு பேசாம இதையும் பத்தி நினைக்காதே. ரொம்ப அவமானமா போயிடுச்சுல. எல்லா பிள்ளைங்களும் பார்த்து நல்லா சிரிச்சிட்டுங்க. அதான் ஒரு மாதிரியா இருக்கு பாத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காத, தூர விடு, சாப்பிடு. இல்ல மீனு, நீ எவ்வளவு கனமோ சொன்ன தெரியுமா? ஆனா நான் தான் தேவையில்லாம நீ யானைக்கிட்ட போய் தேவையில்லாம நல்லா அடி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி விடு, கண்ணு முன்னாடி பிரியாணி இருக்கு, அதை சாப்பிடாம யானை பத்தி பேசிட்டு இருக்க. ஒழுங்கா சாப்பிடுறியா எப்படி? ஒன்னு சொல்லவா, எனக்கு சுத்தமா பசியே இல்ல பாத்துக்கோ. முன்னாடி எல்லாம் பிரியாணி தந்தா எப்படி சாப்பிடுவேன், ஆனா இப்ப பாரு எனக்கு பசியே இல்ல. ஏன்? ஆமா, எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. ஆனா இன்னைக்கு சாயங்காலமே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல, அப்புறம் என்னவா? இல்ல, எனக்கு இப்பவே போகணும் போல இருக்கு பாத்துக்கோ. அப்படி சொல்லாத. இப்பவே நம்ம எப்படி போக முடியுமா? நம்ம அங்க அழகா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காண்டி தானே வந்தோம். இப்ப போய் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கியா? லூசா நீ? அது இல்ல மீனு, எனக்கு மூஞ்செல்லாம் நல்லா அடிபட்ட மாதிரி இருக்கு. எனக்கு மூஞ்சி பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு பாத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன் கண்ணுக்குள்ள லாசா அடிபட்டு கம்பிடுதேன். ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு. நீ எதுக்கு தேவையில்லாம யானைக்கிட்ட போனியா? நான் எவ்வளவு வேணா சொன்னேன், நான் ஃப்ரெண்டு தானே. பேச்ச ஒரு வாட்டியாச்சும் கேட்டிருந்தா அது ஒண்ணு இப்படி தூக்கி எரிஞ்சிருக்காதுல்ல. பூமாரி, ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் பிடிக்காதோ, இன்னைக்குதான் பிடிச்சிருக்கா என்ன? அப்படி இல்ல, நீ எனக்கு பழசுலாம் ஞாபகம் இல்லைன்ட்டு உன்ட்டு தெரியும்ல. எனக்கு உன் கூட நான் முன்னாடி நல்லா பழகுவேனா? ஆமா பின்ன, நீ நான் அசோக் 3 பேரும் ஃப்ரெண்டு தான். பாரு, நானும் அசோக்கும் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆனா நீ பாரு ரோஸ் கலர்ல போட்டு வந்திருக்க. இதே நீ முன்னாடி மாதிரி இருந்திருந்தன்னு வச்சுக்கோயா, நீயே அழகா பிளான் போட்டிருப்ப நம்ம என்ன கலர்ல ட்ரெஸ் போடான்ட்டு. தெரியுமா? என்ன அசோக் பேசாம இருக்க? ஒன்னும் பேச மாட்டீங்க? ஆமா பூமாரி, அதான் நீ பேசிட்டு இருக்கீல, அதான் நான் அமைதியா காட்டுட்டு இருக்கேன். அசோக், அப்ப நான் உனக்கும் ஃப்ரெண்டோ? ஆமா மித்து, நீ நான் பூமாரி 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல பாத்துக்கோ. யானே தெரிய மாட்டேங்குது. நீ எங்க கூட தான் படிச்ச தெரியுமா? அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. நீ திடீர்னு எங்ககிட்ட யாருக்கிட்டயுமே சொல்லாம வேற ஊருக்கு போயிட்டு பாத்துக்கோ. நீ உங்க சித்தி உங்க அம்மா எல்லாரும் போனீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீடெல்லாம் கூட பூட்டி கிடந்துச்சு. நானும் பூமாரியும் வந்து பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம நான் உனக்கு அவ்வளவு வாட்டி போன் வேற பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ ஒரு வாட்டி கூட என் போனை எடுத்ததே கிடையாது. அப்படியா? எங்க வீட்டு நம்பர் உனக்கு தெரியுமோ? ஆமா பின்ன, தெரியாதா என்ன? நீதான் எனக்கு ஃப்ரெண்டு தானே. நான் டெய்லி ஸ்கூல்ல வீட்ல இருந்து கிளம்பில உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கே வருவோம். உனக்கு எல்லாம் மறந்துடுச்சோ? அப்படியா? ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே பூமாரி. அதான் ஏன்னு தெரிய மாட்டேங்க. உனக்கு எப்படி எல்லாமே மறக்கும்? உனக்கு நிறைய வாட்டி நான் ஃபோன் பண்ணிருக்கேன். எங்க பூமாரி சித்தி தெரியுமா உனக்கு? அவங்களா? யாரு அவங்க? எதுக்கு உன் பேரே வச்சிருக்காங்க? அவங்க ஒண்ணும் என் பேரை வைக்கல, அவங்க பேரை தான் எனக்கு வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்க யாரு? உனக்கு சித்தியா வேணும். உங்க அம்மா எங்க? லூசு, பூமாரிக்கு அம்மா கிடையாது, உனக்கு தெரியாதா என்ன? அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. அப்படியா? அவளுக்கு அம்மா கிடையாதோ? சாரி, எனக்கு ஞாபகமே இல்லையா? சரியா போச்சு. காலையில என்ன சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு உனக்கு? சரி ஓகே, ரொம்ப ஒண்ணும் கிண்டல் பண்ணாதீங்க என்ன? இல்ல சோனாபட்டி, என்ன உன் கையில பிரியாணி காணோம்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு டைனோசர் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு காதுல. என்ன டைனோசரா? அதெல்லாம் எப்பவோ உலகத்தை விட்டு போயிடுச்சுல, அது போய் கூப்பிட்டு இருக்க. அப்படியா? ஆனா அது என் காதுல வந்து பேசுற மாதிரியே இருக்க. நீ யானை பார்த்து பயந்துட்டேன்னு நினைக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ரொம்ப வீரம் பாத்துக்கோ. நானாச்சு யானை பார்த்து பயப்படுறதாச்சோ? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு இப்படி பயந்து போய் இருக்க? பிரியாணி எடுத்து சாப்பிட வேண்டிய
கணக்கு கிடையாது. யாருக்கு எந்த பீஸ் வர்றோ அதான். உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா என் கையில தான் இருக்கு, வாங்கிக்கோ. அதுக்காண்டி சண்டை போட்டு இருப்பியா? இப்பதானே யானை தள்ளி விட்டு அழுதுட்டு இருந்த, திருப்பியும் சண்டைக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் இந்த கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்க சும்மாவே இருக்காதுங்க. பக்கத்து கிளாஸ் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. ஒரு மூச்சு இல்ல, பேச்சு இல்ல. டீச்சர், அப்ப எக்ஸ்ட்ரா சிக்கன் கேட்டா நீங்க உங்க கையில இருக்க சிக்கனை தருவீங்களோ? அதுக்காக தானே கொண்டு வந்திருக்க. எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடுங்க, வாங்கி அங்க வைக்கிறேன். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. என்ன இதுக்கும் கிடந்து சண்டை போட்டு கிடக்காதீங்க. பிரியாணிலாம் நிறைய தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாம் அந்த மீன் ஓல வந்துச்சு. அவமானமா போயிடுச்சு டீச்சர் முன்னாடி. என்ன நினைப்பாங்க? பிரியாணிக்கு அலைரோன்ல நினைப்பாங்க. பிபி பரவாயில்ல, நிறைய சிக்கன் தான் இருக்கு. நம்ம பூமாரி கிட்ட சண்டை போட வேணாம். என்ன? ஆமா, நீ தானே சண்டை போடவே சொன்ன. உன்னால தான் எல்லாம் வந்துச்சு தேவையில்லாம. எனக்கு தான் தெரியுமா டீச்சர் அப்புறமா சிக்கன் கொண்டு வருவாங்கன்ட்டு. தெரிஞ்சதுன்னா நான் சண்டையே போட விட்டுருக்க மாட்டேன் உன்னை. நான் என்ன சொன்னேன்? அவளுக்கு பெரிய சிக்கன் வச்சிருக்காங்கன்னு தான் சொன்னேன். நீ தான் வம்புக்குனே சண்டைக்கு போன. ஆமா, ஏதாவது சொல்லிட்டே இரு. சரி விடு, சாப்பிடுவோம் வா. இந்த சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கிடவா? இல்ல சோடா புட்டி, அங்கதான் அவ்வளோகான சிக்கன் இருக்கு. போய் எடுத்து தின்னு. என் தட்டுல இருந்தா எடுப்பியாக்கும்? அது இல்ல, எனக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு. திடீர்னு எங்க இருந்தாச்சும் ஏதாச்சும் வந்துட்டுனா என்ன பண்ண? அதனால இந்த புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? புதருக்குள்ளதா முக்காவாசி பாம்புலாம் இருக்குமா? எம்மாடியோ, அதெல்லாம் ஓடிட்டான். இல்லைன்னா ஒரே கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா. எரிச்ச வருது. ஸ்கூல்ல டீச்சர் கொஸ்டின் கேட்டாலே நம்ம பதில் சொல்ல மாட்டோம். இவன் ஒருத்தன். ஏய், என்ன நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சும்மா தான்க்கா, இங்க வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். சரி சரி, நான் போறேன். ஹாய். என்ன ஹாய் ஹோயின்ட்டு இருக்க? ஒழுங்கா அங்கனிக்கு போய் உட்காரு. இங்க வந்துட்டியாக்கும்? ஏன் இங்க வரக்கூடாதோ? அம்மா, சிக்கன் எடுத்து வைக்கவா உனக்கு? எனக்கு 2 கை இருக்கு பத்தியா? உன்னை அடிக்கவும் செய்வேன், சிக்கன் எடுத்து சாப்பிடவும் செய்வேன். ஒழுங்கா ஓடிரு. ரொம்ப ஓவரா போறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணுமோ உன்னை அடிக்கிறதுக்கு? நீயே தம்மா துண்டு இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட தம்மா துண்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து நீ என்ன அடிக்க போறியா? இங்க பாரு, டூர் முடிய வர உன்னை கண்ணே நான் பார்க்க கூடாது. ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன். ஐயோடா, எனக்கு யானைனா தான் பயம். உன்னை பார்த்துலாம் பயம் கிடையாது. நீ ஓடிட்டாவனா? சிறுவண்டு கூட நம்மள மதிக்கவே மாட்டேங்குது தீபி. ரொம்ப அவமானமா இருக்கு. உன்னாலதான் எல்லாம். உன என்னை சொல்லிட்டு இருக்காத. நானே வலிக்குதுன்ட்டு இருக்கா. நீ வேற ஒரு ஆளு. பின்ன உன்னதான் சொல்வேன். நீ மட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோயா, இந்த சிறுவன்லாம் இப்ப நம்மள துண்டவே பண்ணிருக்காது. இப்ப யானை கிட்ட நல்லா மிதி வாங்கிட்டு வரப்பை தான் இப்படி எல்லாம் அது சொல்லுது. ஒரே அதே சொல்லாது. என்ன எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கிய? சரி சரி, அழுவாத. நான் சும்மா தான் சொன்னேன் பாத்துக்கோ. ஆமா, நீ இப்படி சொல்லிட்டு இருந்தடா எல்லாரும் என்ன கிண்டல் தான் பண்ணுவாங்க. இப்படி அழவா செய்றா. சரி அழாத, சாரி. திருப்பா, யாருமே என்ன அப்படி சொல்லவே இல்ல. நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்க.